ஹாய் கைஸ். இந்த சர்வலெட் சீரிஸில் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சர்வலெட் கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சர்வலெட் கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதில் இருக்க சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்டை வச்சு web.xml ஃபைலில் இருக்குல்ல, அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து, அதாவது கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷனு இல்லை அதர் இன்ஃபர்மேஷனு என்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷனை இந்த சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் மூலிமா சர்வலெட்டு கொடுக்கறதுக்கு தான் இந்த, அதாவது அதை கெட் பண்ணுறது தான் இந்த சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து சர்வலெட் கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? அது வந்து இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, இந்த சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, ஒவ்வொரு சர்வலெட்டுக்கும் தனித்தனியாக, அதாவது வெப் கண்டெய்னர் மூலிமா ஒவ்வொரு சர்வலெட்டுக்கு தனித்தனியாக வந்து சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து தனித்தனியாக கிரியேட் ஆகுது. அதாவது ஒவ்வொரு சர்வலெட் தனித்தனி கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ தனித்தனி ஆப்ஜெக்ட் தான் தனித்தனியாக இடத்துல வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு ஈச் சர்வலெட்டுக்கும் ஒவ்வொரு சர்வலெட்டுக்கும் வெப் கண்டெய்னர் வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேவா? இதனால் என்ன யூஸ்னா, அந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணலாம், அப்புறம் மாடிஃபிகேஷன் எதாவது பண்ணால் அந்த மாடிஃபிகேஷன் எதாவது பண்ணால் web.xml இருக்க இன்ஃபர்மேஷன் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அந்த சர்வலெட் கான்ஃபிக் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இதனால் என்ன நம்மளுக்கு இதனால் என்ன மேட்டர்னா, நம்ம சர்வலெட் வந்து சேஞ்ச் பண்ணுற அவசியம் இல்லை. அதாவது நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் அதில் பண்ணுறோன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் போய்ட்டு மாடிஃபிகேஷன் பண்ணி அதை மேனிபுலேட் பண்ணிவிட்டு நம்ம வேறு வேலை தான் இந்த சர்வலெட் கான்ஃபிகோட ஒர்க்கு. ஓகேவா? இதனால் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெப் அப்ளிகேஷனை சில மாடிஃபிகேஷன் அப்பப்போ டைம் டு டைம் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் புது இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரப்போ இல்லை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறப்ப நம்ம புது ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் சர்வலெட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக என்ன பண்ணுறோம், சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம அதுக்கான கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து மாற்றிக்கலாம், நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இந்த சர்வலெட் கான்ஃபிக் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இதோட அட்வான்டேஜ் என்ன? அதே தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம். அதான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு சர்வலெட் வந்து எடிட் பண்ணுற அவசியம் எதுவுமே கிடையாது. அதான் பெரிய அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இதில் இருக்க மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, கெட் இனிட் பேராமீட்டர், அதாவது நம்ம கொடுக்குற பேராமீட்டர் நேமோட வேல்யூ வந்து இந்த கெட் இனிட் பேராமீட்டர் நேம் வந்து இனிட் பேராமீட்டர் மெத்தட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? கெட் இனிட் பேராமீட்டர் நேம்ஸ்னால் எல்லா நேம்ஸும் இது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இது வந்து நம்மளுக்கு எடுத்து வந்து கொடுக்கும். இந்த கெட் இனிட் பேராமீட்டர் நேம்ஸ் மெத்தட் வந்து நம்மளுக்கு எல்லா அந்த சர்வலெட் கான்ஃபிகரேஷனில் இருக்க எல்லா பேராமீட்டர் நேம்ஸும் நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இது வந்து கொடுக்கும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? கெட் சர்வலெட் நேம் இந்த மெத்தட் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட சர்வலெட்டோட நேம் என்னன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அடுத்த கெட் சர்வலெட் கான்டெஸ்ட், இது என்ன பண்ணோம், சர்வலெட் கான்டெஸ்ட்டோட ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதை தவிர்த்து நிறைய மெத்தட் இருக்குது. கெட் இனிட் பேராமீட்டர் வேல்யூஸ், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணால் நம்மளுக்கு ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு யூசேஜுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, யூசேஜ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகேவா? அடுத்து வந்து சரி, இந்த சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா, சர்வலெட் இன்டர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு இந்த சர்வலெட் கான்ஃபிக்கான ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது நம்மளுக்கு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சர்வலெட் வந்து நம்ம எந்த ஒரு சர்வலெட் கிரியேட் பண்ணாலும் நம்ம வந்து சர்வலெட் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த சர்வலெட் இன்டர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு சர்வலெட் கான்ஃபிக்கான ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது இது மூலியமான நம்ம கெட் சர்வலெட் கான்ஃபிக் மெத்தடை வந்து இது யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்வலெட் இன்டர்ஃபேஸ் மூலிமா நம்ம வந்து சர்வலெட் கான்ஃபிக்கான ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கான சின்டெக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் கொடுத்த பப்ளிக் சர்வலெட் கான்ஃபிக் கெட் சர்வலெட் கான்ஃபிக், அதாவது சர்வலெட் கான்ஃபிக் வச்சு கெட் சர்வலெட் கான்ஃபிக் வச்சு நம்மளுக்கான அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெட் சர்வலெட் கான்ஃபிக் கால் பண்ணுறோம், அந்த கால் பண்ண அது வந்து நம்மளுக்கான ஆப்ஜெக்ட் கொடுக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து இங்கே இது பண்ணிக்கிறோம், இங்கே வச்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, ஓகே, அடுத்து வந்து எப்படி அந்த web.xml அந்த பேராமீட்டர் எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இனிட் பேராமீட்டர்னு ஒரு இனிட் பேராமீட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு எலிமெண்ட் இருக்குது. இந்த எலிமெண்ட் வந்து சர்வலெட்டோட ஒரு சப் எலிமெண்ட் தான் இந்த இனிட் பேராம் எலிமெண்ட். இந்த இனிட் பேராம் எலிமெண்ட்டை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பேராமீட்டர் நேம், அதுக்கான வேல்யூ, அதாவது என்ன பேராமீட்டர் நேமோ அந்த நேமும் அதுக்கான பேராமீட்டர் வேல்யூ, இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே இனிட் பேராமோட ஒரு சப் எலிமெண்ட். ஓகேவா? இதில் இருக்க கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து வச்சு நம்ம இது பண்ணிக்குவோம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இது என்னென்னா, ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அதில் வந்து சில டேட்டாஸ் போட்டு வைக்கிறோம். அந்த டேட்டாஸ் வந்து
இன்னொரு அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை வச்சு இன்னொரு கிளாஸ்லேருந்து நம்ம கால் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை வச்சு இன்னொரு கிளாஸில் வந்து எடுத்துக்க போகிறோம். அந்த தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்னென்னா எக்ஸ்எம்எல்லேருந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. அதை தான் இங்கே சிம்பிளாக என்ன மேட்ரோ அதான் சிம்பிளாக என்னென்னா ஒரு எக்ஸ்எம்எல் இருக்க டேட்டா வந்து ஒரு இது என்னது ஒரு ஜாவா ப்ரோக்ராம் குறை வச்சு அதில் அந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்மளுக்கான அவுட்புட்டை நம்ம கொடுத்துக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஜிக் எழுதி இது பண்ண போகிறோம், அவுட்புட்டை எடுத்துக்க போகிறோம். அதான் இங்கே விஷயமே, வேறு எதுவும் இல்லை. அங்கே வந்து ஜாவா 2 கிளாஸ், இங்கே வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலு, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலு, அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்க டேட்டா வந்து இது பண்ணுறது என்னது மேனிபுலேட் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டா வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்க டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கு மேனிபுலேட் பண்ண போகிறோம். இது கிளாஸை வச்சு நம்ம மேனிபுலேட் பண்ண போகிறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அடுத்தது ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோன்னா, சர்வ்லெட் கான்ஃபிக்னா என்ன, அதோட ஆப்ஜெக்ட்னா என்ன, அந்த ஆப்ஜெக்ட் எப்போ க்ரியேட் ஆகுது, அப்புறமேட்டு அதோட யூசேஜ் என்ன, அப்புறமேட்டு அதோட மெத்தட்ஸ், அதில் இருக்க மெத்தட்ஸ்லாம் என்ன, அப்புறம் அதுக்கான சின்டெக்ஸு, அப்புறமேட்டு அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கால் பண்ணலாம், அப்புறம் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா?